கஜேந்திரகுமார் சுமந்திரன் ஆட்சி அமைப்பதில் இணக்கம். உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நிலைப்பாடுகள் ஒரே மாதிரியாக காணப்படுவதால் அதன் அடிப்படையில் தான் சபைகள் அமைக்கப்படும் என தமிழரசு கட்சியின் பதில் செயலாளர் ஏ சுமந்திரன் தெரிவித்தார். உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் செயலாளர் சுமந்திரனுக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கும் இடையிலான சந்திப்பொன்று இடம்பெற்றது. குறித்த சந்திப்பை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்தார். பாணந்துறையை உலுக்கிய விபத்து. பாணந்துறையில் பேருந்தின் சில்லில் சிக்கி 3 வயது சிறுவன் உயிரிழந்துள்ளார். பாணந்துறை அருக்கொட பொன்சேகா மாவட்டத்தைச் சேர்ந்த நெதுர சத்தச பெர்னாண்டோ என்ற சிறுவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்று பிற்பகல் 1:30 மணியளவில் பாணந்துறை ருக்ஹா பகுதியில் இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணத்தில் போதைப்பொருளுடன் ஒருவர் கைது. யாழ்ப்பாணத்தில் ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப்பொருளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சுன்னாகம் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலின் அடிப்படையில் வீடொன்றினை சுற்றி வளைத்து தேடுதல் நடாத்திய போது 15 கிராம் ஹெரோயின் மற்றும் 2 கிராம் ஐஸ் போதைப் பொருளை மீட்டெடுத்துள்ளதுடன் வீட்டில் இருந்த நபரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். நாட்டில் 18 பாடசாலைகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. அண்மையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட சிறப்பு டெங்கு கட்டுப்பாட்டு திட்டத்தின் கீழ் 18 பாடசாலைகளுக்கு சிவப்பு அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கை மருத்துவ சங்க இன்று நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டை பிரிவின் சமூக சுகாதார நிபுணர் வைத்தியர் அனோஜா தீரசிங்க இதனை தெரிவித்தார். அரசு ஊழியர்களுக்கு பிரித்தானிய அரசின் அதிரடி அறிவிப்பு. பிரித்தானியாவில் 50,000 அரசு ஊழியர்களின் பதவி பறிக்கப்படும் அபாயம் உருவாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன் அடிப்படையில் கெய்ர் ஸ்டார்மர் அரசு சுமார் 50,000 அரசு ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்ப திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பிரித்தானிய பிரதமரான கெய்ர் ஸ்டார்மரும் சேன்சலரான ரேச்சல் ரீவ்ஸும் 2030 ஆண்டில் 50,000 அரசு ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்ப திட்டமிட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அனுரவின் கட்சி இலஞ்சம் வழங்க முயற்சித்தது. தேசிய மக்கள் சக்தி நிதி மற்றும் அரசியல் ஊக்கத் தொகைகள் மூலம் தங்களின் ஆதரவை பெற்றுக்கொள்ள முயற்சிப்பதாக உள்ளூராட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற ஒரு தரப்பினர் குற்றம் சுமத்தியுள்ளனர். சஜித் பிரேமதாசவின் ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிப்பதாக அறிவித்துள்ள மத்துகம பிரதேச சபையை சேர்ந்த சுயேட்சை உறுப்பினர்களை இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளனர்.